Hi, this is Vera from Equate Trade Education. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ராடேயில் வந்து ஒரே கன்ஃபியூஸ்டாக இருக்குது. நம்ம எப்படி ஒரு என்ட்ரி எடுக்கிறது, ஸோ எப்படி நம்ம ஒரு எக்ஸிட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறதுங்கிறதுக்கு வந்து நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது கூட அடிஷ்னலாக ஒரு இண்டிகேட்டரை நம்ம யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு என்ட்ரி எடுக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகிறோம். இப்போ எடுத்துருக்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, HDFC பேங்க் தான் வந்து எடுத்துருக்குறோம் இந்த ஸ்கிரிப்டுக்கு. ஸோ இது வந்து ஈக்விட்டியாக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்ம ஸ்டாக் ஆப்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, 1 hour டைம் ஃப்ரேமில் என்ன பண்ணியிருக்கோம்னா லைன் சார்ட் எடுத்திருக்கோம். ஸோ இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு வந்து ஒரு க்ளோசிங் ப்ரைஸ் வந்து நம்ம லைன் சார்ட்டில் எடுத்தோன்னா வந்து நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இது. அது மாதிரி அக்யூரேசி வந்து கேண்டில் ஸ்டிக்கோட லைன் சார்ட்டில் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த லெவலுக்கு நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து ஹாரிசாண்டலாக வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஹாரிசாண்டல் ரே போடணுன்னா கூட போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நமக்கு ஒரு 2 ரெசிஸ்டன்ஸும் கீழே இருந்து நமக்கு வந்து சப்போர்ட் வந்து அடுத்தடுத்த சப்போர்ட்டும் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அடுத்து வந்து நம்ம என்னென்னா, இதை வந்து இன்ட்ராடேக்கு நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, 5 minutes சார்ட்டுக்கு நம்ம வந்து மாற்றிக்கிறோம். நீங்கள் இனிமேல் என்ன பண்ணுங்கன்னா, அதை கேண்டிலுக்கு வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க. உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டாக ஒரு செட்டிங்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சப்போர்ட், அதாவது நமக்கு இப்போ சப்போர்ட்டாக இருக்கிறது அந்த பீரியடில் வந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆகுது. அந்த இடத்துல நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு பிரேக் அவுட் நடக்குது. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு ரீடெஸ்ட் ஆகிட்டு இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ஒன்று ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அடுத்த நமக்கு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை நோக்கி போகுது. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடந்துட்டு மறுபடியும் நீங்கள் ஒரு இந்த இடத்துல நீங்கள் அடுத்தடுத்த கேண்டில் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு அடிச்சிருக்கும். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணணும். அதாவது இது வந்து மறுபடியும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதில் சஸ்டெயின் ஆகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து மறுபடியும் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அப்சைடுக்கு போகுது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு அடிஷ்னலாக வந்து ஒரு இண்டிகேட்டரை வந்து இதில் நம்ம வந்து ஜாயின் பண்ணி நம்ம வந்து இதை வந்து நம்ம மேட்ச் பண்ணோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அப்படி பார்க்க போகிற இண்டிகேட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டொகாஸ்டிக் RSI. ஸோ இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு RSIயோடைய ஒரு மோடிஃபிகேஷன் கூட சொல்லலாம். ஆனால் RSI வந்து ஒரு ஸ்லோவாக உங்களுக்கு வந்து ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும். பட் இந்த ஸ்டொகாஸ்டிக் RSI வந்து உங்களுக்கு நல்லா ஒரு ஸ்பீடான ஒரு இண்டிகேஷன் வந்து ஸ்கேல்பிங்குக்காக இருந்தாலும் சரி, இன்ட்ராடேல இருந்தாலும் சரி, நமக்கு வந்து ஒரு 1 hour 2 hour நம்ம பொசிஷன் மெயின்டைன் பண்ணணும்னா கூட ஸோ இதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஸ்டொகாஸ்டிக் லென்த் அப்படிங்கிறது 14 பீரியடு, அது வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். நம்ம இதில் எதுவுமே நம்ம மாற்ற போகிறதில்ல. ஸோ ஸ்டொகாஸ்டிக் லென்த் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம என்ன டைம் பீரியட் எடுத்துருக்கோமோ, அதாவது 5 minutes எடுத்துருக்கோம்னா, ஸோ ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய 14 கேண்டில்ஸோடைய க்ளோசிங் ப்ரைஸஸை வந்து டிவைட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு லெவல்ஸ் தான் வந்து அந்த லெவல்ஸு. பட் RSI லென்த் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு என்னென்னா, சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வந்து நமக்கு என்ன ஒரு மெத்தட் வந்து நமக்கு கால்குலேஷன் கொடுக்குதோ அதே மெத்தட் தான் வந்து உங்களுக்கு RSI லென்த் கொடுக்கும். பட் இந்த ஸ்டொகாஸ்டிக் லென்த் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பீடான ஒரு அக்யூரசி கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம இதை எடுத்துருக்கோம். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சு இல்லையா, அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணுது. இப்போ அதே இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஓவர் பாட் ஏரியாவுக்குள்ள வந்து போயிடுச்சு. ஸோ அங்கே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் ஒரு ரிவர்சல் ஆகிட்டு வருது. அப்போ நமக்கு இது ஒரு என்ன இண்டிகேஷன் கொடுக்குதுன்னா, இந்த இடத்துல நம்ம பை பண்ணோம்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ அப்போ ஏன்னா நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணலாம். ஸோ இது மறுபடியும் உங்களுக்கு ஓவர் சோல்டு ஏரியாவுக்குள்ள வந்துட்டு நம்ம மறுபடியும் ஒரு ரிவர்சல் எடுக்கும்போது நம்ம ஒரு என்ட்ரி கொடுக்குறோம். அது எங்கே கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டிலில் வந்து நமக்கு மேட்ச் ஆகுது. இதுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன்.
இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு வரும்போது இங்கே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஓவர் சோல்டு ஏரியாவிலேருந்து மறுபடி ரிவர்சல் ஆகுது. இப்போ இந்த இடத்துல நம்ம பை பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த இடத்தையுமே பிரேக் பண்ணி தான் நமக்கு மேலே போயிருக்கு. ஸோ நம்ம வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டார்கெட்டாக வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1464 ரூபாயில் க்ளோசிங் ஆயிருக்கு. ஸோ இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1478 ரூபா. நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 ரூபா வந்து ஈக்விட்டியில் வந்து உங்களுக்கு இதாகுது. ஸோ நீங்கள் ஆப்ஷன் ப்ரீமியத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு லாட்டுக்கு வந்து 4 ரூபாயிலேருந்து 5 ரூபா வரைக்கும் உங்களுக்கு அது வந்து மூவ்மெண்ட் இருந்திருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்கான ஒரு பிரேக் அவுட் நடக்கிறத நம்ம இந்த இண்டிகேட்டரை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரிவர்சல் ஃபார்ம் ஆகுது. இங்கே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஓவர் பாட் ஏரியாவை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரிவர்சல் ஆகுது. ஸோ மறுபடியும் மார்க்கெட் வந்து உங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னா ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுக்க போகுதுங்கிறத உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஐடென்டிஃபை பண்ணுது. நீங்கள் அந்த இடத்துல ஒரு புட் என்ட்ரி எடுத்தீங்கன்னா கூட ஒரு கிட்டத்தட்ட ரொம்பலாம் இல்லை, ஒரு ஸ்கேல்பிங்குக்கு நம்ம வந்து 5 மினிட்ஸில் வந்து நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணலாமோ அந்த பாயிண்ட்ஸை வந்து நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரேக் அவுட் ஆகுது. திரும்ப என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரீடெஸ்ட் எடுக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்காமல் உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஸ்டொகாஸ்டிக் லைன் வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு ரிவர்சல் பாயிண்ட் காட்டுது. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்காமல் வெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களுக்கு ஒரு ரிவர்சல் பாயிண்ட் வரும்போது நம்ம என்ட்ரி எடுத்தோம்னு கேட்டிங்கன்னா அடுத்த அங்கே நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா அடுத்த உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு டார்கெட் பாயிண்ட் வந்து மேட்ச் ஆகுது. ஸோ நீங்கள் இதை வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்லையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஒரு பேப்பர் ட்ரேடோ இல்லை விர்ச்சுவல் ட்ரேடோ பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ரியல் ட்ரேடுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.